பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னொரு வாட்டி வாசிப்போம். நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். கர்த்தர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். உட்கார்ந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய நாமம் மகிமை படுத்தும். போன மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் எல்லாருக்கும் தெரியும். சங்கீதத்தின் புஸ்தகம் அதனுடைய 16வது அதிகாரம் 8வது வசனம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் ஒரு நாள் நான் அசைக்கப்படுவதில்லை. இந்த மாதத்துல இந்த வருடத்துல நான் தொடர்ந்து பார்க்கிற ஒரு வார்த்தை பெரிய ஜாதி. அல்லேலூயா. The great nation. பெரிய ஜாதி. சின்ன காரியம் அல்ல, அது பெரிய ஜாதி என்பது ஆமா இங்க சாயம் பூசுகிற ஜாதி அல்ல, அது சந்ததியை குறிக்கிறது. அல்லேலூயா. நீங்க இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் நீங்க பார்க்கும்போது அதனுடைய விளக்கத்தை நீங்கள் வாசிக்க முடியும், அதை புரிந்து கொள்ள முடியும். நீங்க இந்த வருடத்துடைய வாக்குத்தத்தத்தை எடுத்து வாசிச்சு பாருங்களேன். 1 சாமுவேல் 26:25 வாசிச்சா, அப்போது சவுல் தாவீதை நோக்கி, என் குமாரனாகிய தாவீதே, நீ ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீ பெரிய காரியங்களை செய்வாய், மேன்மேலும் பலப்படுவாய். பெரிய இந்த பெரிய 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 இந்த வார்த்தையை நான் அடிக்கடி பார்க்கிறேன். ஆமா, ஏப்ரல் மாதத்தினுடைய வாக்குத்தத்தத்தை பாருங்க. தேசமே நீ பயப்படாதே, நீ மகிழ்ந்து களி கூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். அல்லேலூயா. பெரிய காரியங்கள். ஆமா, இல்லாததை இருக்கிறத போல அழைக்கிற ஒரு தெய்வம், இல்லாததை ஒரு பேக்ரவுண்ட் இல்லாத ஜனங்களை ஆண்டவர் தன் கையில எடுத்து பயன்படுத்த விரும்ப ஆமா அவர் ஒப்பு கொடுத்திருக்கிறார். நீங்களும் என்ன பண்ணணும்? சேர்ந்து ஒப்பு கொடுக்கணும். அவர் விருப்பப்படும் போது நம்ம என்ன பண்ணணுமா? ஒப்பு கொடுக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா அல்லேலூயா சொல்லுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இந்த 12வது அதிகாரத்தினுடைய ஆதியாகமத்துல நீங்க வாசிக்கும் போது இந்த ஆசீர்வாதமான வார்த்தையை ஆண்டவர் ஆபிரகாமுக்கு என்ன பண்றார்? தருகிறத நீங்கள் வாசிக்க முடியும். ஆமா, விசுவாசிகளின் தகப்பனா இருக்கிற ஆபிரகாமுக்கு சொல்லுகிறார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், நீ நான் இன்னும் ஆசீர்வதிக்க நான் விரும்புகிறேன். ஆமா, அவருக்கு வயதுல என்ன வயது பார்த்தா 75 வயதா இருக்கிறது. இந்த வாக்குத்தத்தம் பெறுவது எத்தனை வயசு? 75 வயது. ஆண்டவர் சொல்ற, பெரிய ஜாதி ஆக்குவேன், உன்னுடைய சந்ததியை நான் கடற்கரையில இருக்கிற மணலை போல ஆக்குவேன், வானத்துல இருக்கிற நட்சத்திரங்களை போல உன் சந்ததியை நான் மாற்றுவேன் என்று சொன்னபோது முதல்ல பல்ல காட்டினது நம்ம விசுவாசிகளின் தகப்பன் தான். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். விசுவாசிகளின் தகப்பன் தான், பெரிய மூத்த தகப்பன் தான். ஆனால் அவிசுவாசம், சந்தேகம் யாருக்கு இருந்தது? ஆபிரகாமுக்கே இருக்கும்போது மாம்சத்துல ஒரு சாதாரண ஜனங்களா இருக்கிற நமக்கு அவிசுவாசம் இருக்கிறது இயல்புதான். ஆனா நான் சொல்லுவேன், ஆபிரகாமுக்கு கொடுக்கப்படாத இயேசு கிறிஸ்துவினுடைய விலையேற பெற்ற ரத்தம் நமக்கு கொடுத்து இருக்கிறபடியால் அந்த அவிசுவாசம் நமக்கு இருக்க கூடாது. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமா, இயேசுவினுடைய ரத்தம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. இயேசு என்கிற மகிமையான தெய்வம் நமக்கு என்ன பண்ணி இருக்கிறாரு? அவர் ஜீவனை கொடுத்து இருக்கிறார். பாருங்க, இவ்வளவு பெரிய ஜாதி ஆக்குவோம்பா, உன்னை உயர்ந்த அடையாளத்துல வைப்பேன், உன்னை பெருக பண்ணுவேன் அப்படின்னு ஆண்டவர் சொல்லும் போது விசுவாசிகளின் தகப்பன் தான் என்ன பண்றாரு? பல்ல காட்டுறாரு, சிரிக்கிறாரு. அப்பா, நான் வயது சென்றுவேன். அதுக்கப்புறம் அந்த வீட்டுக்காரமா சிரிக்கிறாங்க. அப்படிதானே? வீட்டுக்காரமா என்ன பண்றாங்க? சிரிக்கிறாங்க. ஆமா, கர்ப்பம் இதுவே நின்னு போச்சு, எல்லாமே செத்து போச்சு. ஆனால் என்ன சொல்றாரு? இவரு என்ன ஆசீர்வதிப்பேன்னு சொல்றார். அப்ப பாருங்க, தொடர்ந்து ஒவ்வொரு மாதமும் நம்ம இந்த வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நம்ம தியானிக்கிறோம், வாக்குத்தத்தத்தை தொடர்ந்து நம்ம ஜெபிக்கிறோம். நம்ம வாழ்க்கையில வச்சு நம்மளுடைய தொடர் ஜெபத்துல நம்ம வைத்து நீங்க ஜெபிக்கிறீங்கன்னு சொல்லி நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நம்மளுக்குள்ள ஒரு சில தடைகள் ஏற்படுகிறதுக்கு காரணம் என்ன? வாக்குத்தத்தம் இன்னும் நிறைவேறலையே. வசனம் தெளிவாய் சொல்கிறது, வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர், அவர் பொய் சொல்ல மனிதன் அல்ல, அவர் மனமாற மறுபுத்திரன் அல்ல, அவர் சொல்லியும் செய்யாது இருக்கிற தெய்வனோ, அவர் வசனித்தும் அவர் நிறைவேற்றாமல் இருக்கிற தெய்வன் அல்ல, அவர் எல்லாவற்றையும் ஏற்ற காலத்துல அவர் செய்கிறவரா இருக்கிறார். ஆமா, முந்தினவைகள் பிந்தினவை நீங்க நினைச்சு நீங்க பூரணமானவைகளை நினைத்து நீங்க வேதனைப்படாதீங்க, அனித்தியமானவைகளை குறித்து நீங்க சிந்திக்காதீங்க. இதோ உங்களுக்கு நான் புதிய காரியங்களை வைத்து விட்டு போகிறேன் அப்படின்னு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுத்த ஆண்டவர் தான். ஆனா ஒரு சில காரியங்கள் நம்ம வாழ்க்கையில தடைபடுகிறதற்கு காரணம் ஆமா பார்த்தா நிறைய காரணங்கள் நீங்க வேதத்துல நீங்கள் வாசிக்க முடியும். இந்த ஆபிரகாமுடைய சந்ததியில வருகிறவர் தான் யாரு?
அநேகர் வருகிறாங்க. யார் யார் வராங்க? ஈசாக்கு வருகிறார், அதுக்கப்புறம் யாக்கோபு வருகிறார். யாக்கோபு மூலியமாய் தான் இந்த 12 கோத்திரங்கள் வருகிறது. அப்படிதானே? நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 49வது அதிகாரம் முதல் வசனத்துல பாருங்க, எல்லா கோத்திர ஆட்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார். ஆமா, ரூபன் வா, சிமியோன் வா, லேவி வா, நப்தலி வா, காத் வா, ஆசேர் வா, யூதா வா, பெஞ்சமின் வா, யோசேப்பு வா, ஒவ்வொருவரை கூப்பிட்டு என்ன பண்றாரு? 12 கோத்திரத்து ஆட்களையும் கூப்பிட்டு ஆசீர்வதிக்கிறார் யோசேப்பு. ஆனா யாக்கோபு, ஆனா யோசேப்பை குறித்து வேதம் சொல்லுகிறது ரொம்ப விசேஷித்தமான ஒரு ஆவியை பெற்றவன் தான் யாரு? இந்த யோசேப்பு. அல்லேலூயா. ரொம்ப வித்தியாசமான ஒரு மனுஷனா தான் நான் யாரை பார்க்கிறேன்? யோசேப்பை நான் பார்க்கிறேன். ஆமா, போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை திருமணம் செய்தவன் தான் யாரு? இந்த யோசேப்பு. நீங்க வேதத்துல நீங்க வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆதியாகமத்தின் புஸ்தகம் அதனுடைய 41வது அதிகாரத்துல நீங்க வாசிச்சு பாருங்க. போத்திபிராவின் குமாரத்தியாகிய ஆஸ்நாத்தை திருமணம் செய்கிறான் இந்த யோசேப்பு. யோசேப்புக்கு 2 பிள்ளைகள் பெறுகிறான், 2 ஆண் பிள்ளைகளை பெறுகிறான். ஒருவனுக்கு மனாசே என்று அவன் பெயர் எடுக்கிறான், இரண்டாவது மகனுக்கு இப்ராஹிம் என்று பெயர் எடுக்கிறான். அல்லேலூயா. முதல் மனுஷனுக்கு என்ன பெயர் வைக்கிறான்? மனாசே. மனாசே என்பதற்கு மறக்கப்பட வேண்டும் என்பதாக. மனாசே என்பது மறக்கப்படணும், பூர்வ காலத்துல செய்ததை மறக்கப்படணும். அவன் சொல்லுகிறான் பாருங்க, நான் இள வயதுல இருக்கும்போது என் சொந்த சகோதரர்களை என்னை குழிக்குள்ள தூக்கி போட்டார்கள், அது என்னால மறக்க முடியவில்லை. நான் ஆண்டவர் கொடுத்த தரிசனத்தை என் தகப்பன் இடத்துல நான் வைராக்கியமாய் சொன்ன போகிறோம், அவர் அதை அல்லல் தட்டி போட்டார், அதை என்னால மறக்க முடியல. அவர்கள் என்ன அந்நிய தேசத்துல அவர்கள் என்னை விற்று போட்டார்கள், என் சொந்த சகோதரர்களை என்னை விற்று போட்டார்கள், அதை என்னால மறக்க முடியல. வாலிபத்திலேயே நான் பாருங்க, நான் சிறைச்சாலையில நான் போய் உட்கார்ந்து இருக்கிறேன், கையில வெங்கல பூட்டுகள் நான் பூட்டப்பட்டு உட்கார்ந்து இருக்கிறேன், இரும்புல அடைத்த இடத்துல நான் உட்கார்ந்து இருக்கிறேன், இதெல்லாம் மறக்க முடியல. ஆண்டவர் எனக்கு மனாசேவை கொடுத்தார். எது நிமித்தம் மனாசேவை கொடுக்கிறார்? ஆண்டவர் என்னை எல்லாவற்றையும் மறக்க பண்ணும்படி எனக்கு மனாசேயை கொடுக்கிறார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். மனாசே என்பதற்கு மறக்கப்படணும். என் வாலிபத்தை செஞ்ச பாவம் என்னால மறக்க முடியல பிரதர். ஆமா, ஒரு மனுஷனுக்கு செய்த பாவம் மறக்க முடியல பிரதர். ஒரு மனுஷன் கிட்ட ஏமாந்துட்ட மறக்க முடியல பிரதர். என் குடும்பத்துல நடந்த காரியம் என்னால மறக்க முடியல பிரதர். என் குடும்பத்துல ஒரு சில விஷயங்கள் நடக்கிறது, அதை என்னால சகித்து மறக்க முடியல. இன்றைக்கும் ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம், மனாசே நீ மறப்பாயானால் கர்த்தர் உனக்கு இப்ராஹிமை கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. இப்ராஹிம் என்பதற்கு ஆசீர்வாதம் என்பதன் பொருள். நீ மறக்க வேண்டியதை மறந்தாதான் கர்த்தர் உனக்கு ஆசீர்வாதத்தை தருவார். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். எல்லாம் கை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துங்க. நீ மறக்க வேண்டிய மனாசேவை நீ மறந்தாதான் ஆண்டவர் உனக்கு இப்ராஹிமை தருவார். இரண்டாவது மகன் இப்ராஹிம். ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, நீங்க வேதத்துல வாசிக்கும் போது யோசேப்பு தன் 2 பிள்ளைகளையும் கொண்டு போய் தன் தகப்பன் இடத்துல நிறுத்துகிறான். யாக்கோபு ஆசீர்வதிக்கிறான், வலது கையில மனாசேவை வைக்கிறான், இடது கையில யாரு வைக்கிறாரு? இந்த இப்ராஹிமை வைக்கிறான். ஆமா, அப்போ கைய மாத்தி என்ன பண்றாரு? யாக்கோபு ஜெபிக்கிறார், ஆசீர்வதிக்கிறார். அப்ப யோசேப்பு சொல்லுகிறான், தகப்பனே மனாசே தான் மூத்தவன், இப்ராஹிம் தான் இளையவன் என்று சொன்னபோது யாக்கோபு சொல்லுகிற ஒரு வார்த்தை, மகனே எனக்கு தெரியும் இவன் பெரிய ஜாதியாவான், இவனும் அதனிலும் பார்க்கிலும் பெரிய ஜாதியாவான், சின்னவன் ஆயிரமும் சிறியவன் பலத்த ஜாதியுமா இருப்பான் என்று யாக்கோபு ஆசீர்வதிக்கிறார் இந்த மனாசேவையும் இப்ராஹிமையும். ஆமென். வாழ்க்கையில நீங்க ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையில நடந்தத, பூர்வமானத நடந்தத நீங்க மறக்கணும். அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நீங்க மறந்தாதான் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க முடியும். ஆமென். அந்த மறதி இல்லாததுனாலதான் உள்ள வச்சு 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 என்ன பண்றோம் நம்ம? அது ஒரு சண்டையாய் மாறுகிறது, ஒரு 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 கேள்விக்குறியாய் மாறுகிறது. பழைய காரியங்களை மனசுல வச்சிருக்கிறதுனாலதான் நம்ம ஆசீர்வாதமா என்ன பண்ண முடியல, இருக்க முடியல. அல்லேலூயா. பழசு அப்படியே வச்சிருக்கிறோம், மனசுக்குள்ளேயே என்ன பண்றோம், வச்சிருக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு மறங்க, மனாசே நீ மறக்கப்பட வேண்டும்.
ஆமென். ஆமா, யோசேப்பு வாலிபத்துல பாருங்க, நான் மறந்துட்டேன்பா, நான் மறந்ததின் நிமித்தம் எந்த இடத்துல நான் அவமானப்பட்டேனோ, எந்த இடத்துல நான் கூனி குறுகி நின்றேனோ, எந்த இடத்துல என்னை கையில விலங்க போட்டார்களோ, எந்த இடத்துல என்னை சிறைச்சாலையில் அடைத்தார்களோ, எந்த இடத்துல பானபாத்திரக்காரன் என்னை மறந்து போனானோ, 2 வருடமாயும் பானபாத்திரக்காரன் என்னை நினைவு கூறுவேன் என்று சொன்னானே, அவன் மறந்து போனானே, அந்த இடத்துல கர்த்தர் எப்ராஹிமை கொடுத்தார், என்னை ஆசீர்வதித்தார். எந்த இடத்துல நான் விழுந்து போன அதே இடத்துல என்னை சாப்நாத் பனேயா என்கிற பெயரை கொடுத்து என்னை ஆசீர்வதித்தார். அல்லேலூயா. சாப்நாத் பனேயா என்கிற ஒரு பெயரை கொடுத்து ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பை கர்த்தர் வைத்தார். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆமென். அல்லேலூயா. அல்ல சந்தோஷமா இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா சொல்லுங்க. சோகமா ரொம்ப துக்கமாவே இருக்கிறீங்களே, ஏன் ரொம்ப சீக்கிரம் எழுந்துட்டீங்களோ 9 மணிக்கு, அதனால துக்கமா இருக்கிறீங்களா? நீங்க தூங்கவே இல்லை பாஸ்டர், அங்க ஓடி இங்க ஓடி இதை ரெடி பண்ணி அதை ரெடி பண்ணி ஓட வைக்கிறார். அல்லேலூயா. ஓடுகிறேன், நீ இயேசுவுக்காக ஓடுகிறேன். ஆமா, பாஸ்டர் அவளை பாஸ்டருக்கு ரெடி பண்றதுக்கு முன்னாடி ஆமா திருவுறாரு போட்டு. அல்லேலூயா. பாஸ்டர் ஆயிட்டா வெண்டு நின்றுரும். பாஸ்டரை ஒரு நாள் என்ன பண்ண விடாது, எந்த ஊழியக்காரரும் நீங்க என்ன பண்ண விடாது ஒரு நாளும். அவர் ஆர்சியா இருந்தானே பிசியா இருந்தானே ஊழியம், கர்த்தருக்காக ஒரு ஊழியம் செய்கிறவர்களை நீங்கள் ஒரு நாளும் என்ன பண்ண விடாது, பேசிடக்கூடாது. ஊழியக்காரனை பேசி குடும்பம் சீர்கட்ட குடும்பத்தை எனக்கு தெரியும். ஊழியக்காரனை பேசி குடும்பத்துல சமாதானம் இல்லாமல் இருக்கிற குடும்பம் எனக்கு தெரியும். ஊழியக்காரனை கேவலமாய் பொது இடத்துல பேசி குடும்பம் நாராசனமான குடும்பம் எனக்கு தெரியும். ஊழியக்காரனை ஒரு நாள் நீங்க சாதாரணமா பேசிடக்கூடாது. அல்லேலூயா. அக்னியா வச்சிருக்கிறார் ஆண்டவர். எப்படி வச்சிருக்கிறாரா? அக்னியா வச்சிருக்கிறார். கமிட்மெண்ட்டுங்க, எல்லாத்தையும் விட்டுட்டு வர எவ்வளவு பெரிய விஷயம். இட்ஸ் a commitment. ஏசாமிக்காக ஓடுகிறது, இட்ஸ் a commitment. வேலைக்காக ஒவ்வொரு எந்தெந்த தேசத்துல இருந்து வருகிறான், எல்லாவற்றையும் விட்டு இயேசுக்காக ஓடுறாங்க பாருங்க. அந்த கமிட்மெண்ட்ல இருக்கும்போது ஒரு நாளும் பேசிடக்கூடாது. ஆமென். ஊழியக்காரன் விழுந்தாலும் எழுந்தாலும் ஒரே ஒரு எஜமானருக்கு நாங்கள் பதில் சொல்லுவோம். அல்லேலூயா. இயேசு என்கிற எஜமானர் அவர் எங்களை பதில் கேட்பார், அவருக்கு பதில் சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரு நாள் ஊழியக்காரர்கள் பேசக்கூடாது. கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். அப்ப பாருங்க, இவ்வளவு காரியங்கள் மனாசே நமக்கு மறக்கப்படும் போது எப்ராஹிமை கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதமாய் கொடுப்பார் என்று வேதம் நமக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ நீங்க ஆமோஸ் புத்தகத்தை வாசிக்கும் போது, ஆமோஸ் தீர்க்கதரிசியை குறித்து வாசிக்கும் போது ஆமோஸ் சொல்லுகிறார் ஒரு பஞ்சகாலம் வருகிறது. நீங்க ஆதியாகமத்திலேயே நீங்க பாத்தீங்கன்னா அநேக பஞ்சங்கள், இந்த ஆசீர்வாதத்திற்கு முன்பாக, ஆசீர்வாதம் வருகிறதற்கு முன்பாக நீங்க அநேகரை பார்க்கும்போது பஞ்சத்துல தான் இருக்கிறாங்க. ரொம்ப வெறுமை, ஒரு தரித்திரத்துல இருக்கிறார்கள். ஆபிரகாம் காலத்துல ஒரு பஞ்சம் இருந்தது, ஈசாக்கின் காலத்துல ஒரு பஞ்சம் இருந்தது, யாக்கோபின் காலத்துல ஒரு பஞ்சம் இருந்தது, எலியாவின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் இருந்தது, எலிசாவின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் இருந்தது, சாரிபாத்தின் விதவையின் வீட்டுல ஒரு பஞ்சம் இருந்தது. யோவேல் தீர்க்கதரிசன புத்தகத்துல யோவேல் சொல்லுகிறார், ஆமா, வெட்டி கிளிகளும் பச்சை புழுக்களும் மசக்கட்டி பூச்சிகளும் வருஷிக்கிற வருஷமாக இந்த வருஷத்தின் பலனை நான் உனக்கு கொடுக்கிறேன். ஆண்டவர் சொல்றார் யோவேல் தீர்க்கதரிசனத்துல. அதுல ஒரு பஞ்சம், ஆமோஸ் தீர்க்கதரிசன வாழ்க்கையில அங்க ஒரு பஞ்சம். இவ்வளவு பஞ்சங்கள் இருக்கு. ஆதியாகமத்தை நீங்க வாசிக்கும் போது யோசேப்பின் காலத்துல ஒரு பஞ்சம். அப்ப சொல்றாரு பாருங்க, ஆமா, எப்படிப்பட்ட பஞ்சம் இருக்கு அப்படின்னா வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சகாலம் வரும். அல்லேலூயா. ஆமோஸ் புத்தகத்துல நீங்க வாசிக்கலாம், வசனம் கேட்க பெறாத ஒரு பஞ்சகாலம் வருகிறது. அப்படின்னா என்னது? வசனம் கிடைக்காதா, பைபிள் கிடைக்காதா? இன்னைக்கு சைனால, நேற்று என்ன சொல்லியிருந்தேன், இன்னைக்கு சைனால ஒரு நிமிஷத்துக்கு ஒரு பைபிள் அச்சடிக்கப்பட்டு வந்து கொண்டு இருக்கிறது. கம்யூனிஸ்ட் தேசமா இருக்கிற சைனாவில் கர்த்தர் ஒரு பெரிய மறுரூப மாற்றத்தை உண்டாக்குகிறார். அப்போ வசனம் கேட்க கிடைக்காத பஞ்சம்னா என்ன? வசனத்தை வசனமா பேச மாட்டாங்க, ஒன் ஒன்லி ஆசீர்வாதத்தையே பேசுவாங்க. இது ப்ராஸ்பரிட்டி காஸ்பிள், எக்ஸ்ட்ரீம் காஸ்பிள், அந்த காஸ்பிள், எப்போ பார்த்தாலும் ஆசீர்வாதம் 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 என்று சொல்லுகிற ஊழியர்களை பின்தொடர்ந்து ஓடாதீர்கள் என்று ஆமோஸ் சொல்லுகிறார். வசனம் கேட்க கிடைக்காத ஒரே
பஞ்சகாலம் வருகிறது. வேதம் சொல்கிறது கிருபையும் சத்தியமும் சேர்ந்தவர் தான் எங்க அப்பா இயேசு. அல்லேலூயா. கிருபை எதுக்கு? என்னை உத்தமனாய் வாழ வைக்க கிருபை. நான் விழுந்து போனாலும் என்னை எழும்பி நிற்க வைக்க கிருபை. சத்தியத்தை சத்தியமாய் வாழ கிருபை. இந்த போராட்டம் நிறைந்த உலகத்துல நான் உத்தமனாய் சன்மார்க்கனாய் நீதிமானாய் வாழத்தான் எனக்கு கிருபை தராரே தவிர வெறும் பணம் சம்பாதிக்கிறதற்கு மாத்திரமே எனக்கு கிருபை கொடுக்கப்படவில்லை. வேலையில பார்க்கலாம். அல்லேலூயா. பணம் எல்லாவற்றிற்கும் தேவை. ஆனால் பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பஞ்சகாலம் எப்படிப்பட்ட பஞ்சம் வரும் அப்படின்னு பார்த்தா என்ன பஞ்சம் சொன்னேன்? வசனம் கேட்க கிடைக்காத ஒரு பஞ்சத்தை நீங்கள் பார்க்கலாம். மத்தேயு எழுதின புத்தகத்தை வாசிங்க. மத்தேயு எழுதின புத்தகம் அதனுடைய 24வது அதிகாரம் அதனுடைய 12வது வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். மத்தேயு 24:12. அநேகருடைய அன்பு தணிந்து போகும். அன்புல ஒரு பஞ்சம். இன்னைக்கு அன்புல ஒரு பஞ்சம் கடைசி காலத்துல இருக்கிறதுனால அன்புல ஒரு பஞ்சம் இருக்கிறது நமக்கு. அப்படிதானே? அன்புல ஒரு பஞ்சம் இருக்கு. ரோட்ல ஒரு மனுஷன் விழுந்து கிடந்தானா அவளை தூக்க முடியாம போறோம், அது ஒரு பஞ்சம். ஒரு ஹியூமனிட்டி இல்ல பாருங்க. யாரும் விழுந்து எப்படி இருந்தானே ஒரு பஞ்சம். யார் எப்படி வேணா சண்டை போட்டா என்ன நம்ம தடுக்க வேணாம், அது ஒரு பஞ்சம். அன்பு தணிந்து போகிற ஒரு காலம். அன்பு தணிந்து போகிற ஒரு காலம். பிள்ளை தாய் தகப்பனை கொலை செய்கிறான். தாய் தகப்பன் பிள்ளைகளை கொலை செய்கிறார்கள். அல்லேலூயா. தாய் கணவனை கொலை செய்கிறார். கணவன் பிள்ளையை கொலை செய்கிறார். எவ்வளவு ஒரு சீர்கட்ட நிலைமையில இருக்கு பாருங்க தேசம். அல்லேலூயா. சுத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. அன்பு தணிந்து போகிற ஒரு பஞ்சம். அன்பே இல்லை. இப்ப என்ன இல்ல? அன்பே இல்ல. பணத்துக்காக என்ன வேணாலும் செய்யலாம்ங்கிற ஒரு காலத்துல இருக்கிறவங்க இன்னைக்கு நம்ம. தெரியுமா உங்களுக்கு? பணத்துக்காக என்ன வேணா செய்யலாம். இன்னைக்கு ஒரு மனுஷனை கொலை செய்யணும் பணத்துக்காக செய்யறாங்க. சின்ன சின்ன பிள்ளைங்களை ஒரு சில அடிக்ஷன், ட்ரக் அடிக்ஷன் கொடுத்து பிள்ளைங்களை மாற பண்ணுகிறார்கள். தாய் தகப்பன் கேர்ஃபுல்லா இருக்கணும். தாய் தகப்பன் கேர்ஃபுல்லா இருக்கணும். அன்புல பஞ்சம். அன்புல பஞ்சம். நான் பாக்குறேன் பிள்ளைங்களை நிறைய தாய் தகப்பன் குறை சொல்றீங்க. நான் பார்த்தது வரைக்கும் நான் சொல்றேன் பாஸ்டர், பிள்ளைங்க இன்னைக்கு நேர்த்தியா இருக்கிறாங்க. இன்னைக்கு இருக்கிற பிள்ளைங்க சேட்டை தாய் தகப்பன் கிட்டதான். சேட்டை தாய் தகப்பன் கிட்டதான். தாய் தகப்பன் சரியில்லை. இன்னைக்கு பிள்ளைங்களை பார்த்து கொள்ளது இல்ல. எப்ப பார்த்தாலும் போன் போன் கையாவே இருக்கிறீங்க. பிள்ளைங்க கூப்பிட்டு உட்காந்து குடும்பமா யாரும் சாப்பிட்டு இருக்கிறீங்களா? 4 பேர் இருக்கிறீங்களா? தாய் தகப்பன் பிள்ளைகள் உட்காந்து குடும்பமா சாப்பிடுகிற ஒரு முறை இன்னைக்கு பிசாசு பிரித்து விட்டானே. ஏன்? அப்பா ஒரு ரூம்ல சாப்பிடுறாரு போனை பார்த்துட்டு, அம்மா ஒரு ரூம்ல சாப்பிடுறாங்க போனை பார்த்துட்டு, பிள்ளைகள் அலைந்து தாறுமாறா. எப்படி ஆசீர்வாதம் வரும் வீட்டுல? பெரிய ஒரு குறைய ஆண்டவர் முன்பாக மாத்திரம் வைக்கிறோம். ஆண்டவர் என்ன பார்க்கல, ஏசப்பா என்ன கைவிட்டார். எதனால கைவிடுகிறார்? குடும்பமா ஒரு தாத்தா பாட்டி பிள்ளைகள் கணவன் மனைவி அப்படின்ற ஒரு இடத்துல தான் வரும் ஆசீர்வாதம். ஆமதின்னு ஒரு அலியலியா சொல்லுங்க பார்க்கலாம். ஆசீர்வாதமே இல்லையே இன்னைக்கு. ஒரு ஹோட்டல் ஒரு பாஸ்டர் சொன்னார். ஒரு ஹோட்டலுக்கு போனாராம் ஒரு பாஸ்டர். ஒரு தாய், ஒரு தகப்பன், ஒரு பிள்ளை, ஒரு பெண் பிள்ளை. அப்பா ஐபோன் வச்சிருக்கிறார். அம்மா அந்த ஆப்பிள் மேக் புக்கா அதை வச்சிருக்கிறாங்க. பிள்ளை ஒரு நல்ல ஆண்ட்ராய்டு போன் வச்சிருக்கிறாங்க. அப்பா ஒரு சைடு பார்த்துட்டு சூப் சாப்பிடுறாரு. அம்மா ஒரு சைடு பார்த்துட்டு சூப் சாப்பிடுறாங்க. பிள்ளை ஒரு சைடு பார்த்துட்டு சூப் சாப்பிடும். அப்ப குடும்பம் அது ஃபேமிலி இல்ல, ஃபேமிலி. அங்க எங்க குடும்பம் இருக்கு? குடும்பம் இருக்கா? குடும்பம் இல்லையே. அவ்வளவு வேதனையா இருக்கு. அவ்வளோ வேதனையா இருக்கு. அவ்வளவு ஒரு பஞ்சம். ஒரு பஞ்சத்தின் காலத்துல நம்ம இன்னைக்கு நிற்கிறோம். அன்பு தணிந்து போகிற ஒரு பஞ்சத்தின் காலத்துல இருக்கிறோம். சுயநலமற்ற ஒரு உலகத்துல நம்ம இருக்கிறோம். இன்னொரு பஞ்சம் இருக்கு. லூக்காவின் புத்தகம் அதனுடைய 18வது அதிகாரத்தை வாசிச்சு பாருங்க. லூக்காவின் புத்தகம் அதனுடைய 18:8 வசனத்தை வாசிக்கலாம். 18:8. அவனுக்கு நியாயம் செய்வார் என்று சொல்கிறேன்.
விசுவாசத்தை காண்பாரோ, விசுவாச துரோகம் என்கிற ஒரு பஞ்சம், விசுவாசம் துரோகம் என்கிற ஒரு பஞ்சம். கணவன் மனைவிக்கு ஒரு துரோகம், ஒரு பஞ்சகாலம். மனைவி கணவனுக்கு துரோகம், பிள்ளைகள் தாய் தகப்பனுக்கு துரோகம், பிள்ளைகள் நண்பர்களுக்கு துரோகம், தாய் தகப்பன் பிள்ளைகளுக்கு செய்கிற துரோகம். கொடிய கொடிய ஒரு நாட்டுல இருக்கும் பாருங்க. ஒரு சில வெப்சைட்ல எல்லாம் போவே கூடாது பாஸ், அது மாதிரி ரெடி பண்ணிடணும் பெரிய பெரிய ஆட்கள் வச்சு. உலகத்திலேயே கார்ட்டூனு கேம்ஸ் மேனுஃபேக்சரிங் பண்ற கண்ட்ரி எதுனா இஸ்ரேல். ஆனா அந்த இஸ்ரேல்ல இருக்கிற பிள்ளைகள் ஒருத்தர் அந்த கேம் ஆட முடியாது, பார்க்க முடியாது, என்ன பேன் பண்ணி வச்சிருக்கான். தேசம் எப்படி இருக்கு பாருங்க, நம்ம தேசம் எப்படி இருக்கு பாருங்க, பேன் பண்ணி வச்சிருக்கிறான். அமெரிக்கால ஒரு சில டொமைன்ல எல்லாம் என்ன பண்ண முடியாது, பிள்ளைங்க போகவே முடியாது. நம்ம பிள்ளைங்க இன்னைக்கு பாக்குறாங்க, ஆமா சின்ன சின்ன வேலைக்கு போறவங்க ஐபோன் தான் வச்சிருக்கான். என்ன வச்சிருக்கிறான்? வீட்டுல சாப்பாட்டுக்கு வேதனை, தாய் தகப்பன் வேதனை பண்ற கையில என்ன வச்சிருக்கான்? அந்த ஆப்ல காட்டுறான், அதுக்குன்னே வருது இப்ப பின்னாடி அந்த அந்த லோகோ எல்லாம் வருது. பிள்ளைங்க ஐபோன் வச்சிருக்கிறாங்க சொல்றேன், நம்ம போடுறத வீட்டுல இருக்கிற மெஜாரிட்டி ஆஃப் தி பீப்புள் அப்படிதானே. அந்த அந்த கவரே பாருங்க, அந்த ஆப்ல காட்டுறான். அது பேசும்போது அவ பார்க்கணும், இவன் இதை வாங்கினு சொல்லணும், உருப்படியா இல்லாம போனோம் கடைசியில. அப்படிதான் நடக்குது விசுவாச துரோகம். அல்லேலூயா. இவ்வளவு காரியங்கள் நம்ம வாழ்க்கையில நம்மை சுற்றி நடக்கும் போது நீங்கள் யார் இடத்துல ஆலோசனை கேட்கிறீர்கள், அதுதான் இன்னைக்கு பிரச்சனை. அல்லேலூயா. யார் இடத்துல ஆலோசனை கேட்கிறீங்க? யார் இடத்துல ஆலோசனை கேட்கிறீங்க? பாஸ்டர் தேடி தேடி ஒரு தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர் தேடி தேடி ஓடுறீங்களா? நீங்க குறி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். ஆனா தீர்க்க தரிசனம் குறி கேட்போம். அல்லேலூயா. சத்தமே வர மாட்டேங்குது. குறி கேட்பீங்களா? கேட்க மாட்டோம். கிளி தரிசனம் பார்ப்பீங்களா? பார்க்க மாட்டோம். ஆனா தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர் தேடி தேடி ஓடுவோம். தீர்க்க தரிசனம் சொல்ற பாஸ்டர் தேடி ஓடுவோம். வார்த்தையை பிரசங்கிக்கிற பாஸ்டர் வானாங்க. ஆவிக்குரிய வர எல்லாம் இருக்கிற பாஸ்டர் யாராவது தெரியுமா உங்களுக்கு? கொஞ்சம் அப்பாயின்மெண்ட் வாங்கி போறீங்களா? போய் அவரை பார்த்து அவர் எங்க கையில கைய வச்சு என்னதான் தெரியுது எங்க வாழ்க்கையில சொல்லுவாருன்னு. கேவலமா இருக்கு ஐயா, கேவலமா இருக்கு இன்னைக்கு கிறிஸ்தவனுடைய நிலைமை. இந்த ஊழியக்காரர் அப்படி சொல்றாங்க, அந்த ஊழியக்காரர் அப்படி சொல்றாங்க. உனக்கு என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ கேட்கணும். என் கூட பேசுற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேனே, என்னோடு தனிப்பட்ட ரீதியில் என்னோடு பேசுகிற, என் வாழ்க்கைக்கு எல்லாவித காரியங்களும் வெளிப்படுத்துகிற ஒரு தெய்வத்தை நான் ஆராதிக்கிறேனே. இன்னைக்கு என்கிட்ட என்ன பேசுறாரு அது கேட்கிற ஒரு ஒரு நிலைமைக்கு வருகிறோமா நம்ம? ஆகவே ஒரே ஒரு பஞ்சத்தை உங்களுக்கு காண்பித்து நான் பாஸ்டர் கையில கொடுக்க நான் விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமை படட்டும். அல்லேலூயா. சரி, 2 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். 2 சாமுவேலின் புத்தகம் அதனுடைய 21வது அதிகாரம் 1வது வசனத்துல நீங்கள் வாசிக்கும் போது தாவீதை குறித்து வேதம் சொல்லுகிறது, தாவீதின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் இருந்தது என்று. யார் இந்த தாவீது? கர்த்தருடைய இதயத்திற்கு ஏற்றவன், கர்த்தரால் நற்சாட்சி பெற்றவன், 3 விதமான அபிஷேகங்களை பெற்றவன். சமஸ்த இஸ்ரவேலுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம், சத்துருக்களுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம், ஆமா சொந்த சகோதரர்களுக்கு முன்பாக ஒரு அபிஷேகம், ஆமா தன்னை கொலை செய்ய வேண்டும் என்று 23 தடவை என்னை கொலை செய்ய விரும்பின சவுலை அவன் கையில கிடைத்த போதோ இவன் அபிஷேகம் செய்யப்பட்ட மனிதன் என்று அவனை தள்ளிவிட்டவன் இந்த தாவீது. அல்லேலூயா. எல்லாவித பொன்னையும் வெள்ளியையும், ஆமா வேதம் சொல்லுகிறது வெள்ளி ஒரு பொருட்டாக எண்ணப்படவில்லை தாவீதின் நாட்களில். எல்லாவற்றையும் அவன் சவதரித்து வைத்தவன் இந்த தாவீது. இந்த தாவீதின் நாட்கள்ல ஒரு பஞ்சம் வருகிறதாய் நீங்கள் வேதத்துல வாசிக்க முடியும். இந்த 2 சாமுவேல் 21வது அதிகாரத்துல என்ன பஞ்சம்? 3 வருஷம், நல்ல கவனிங்க, 3 வருடம் தொடர் பஞ்சம் இருக்கிறது தாவீதினுடைய நாட்களில. தாவீது ராஜாவாய் இருக்கிறான். அப்போ தாவீதோ ஏன் பஞ்சம் வந்ததுன்னு சொல்லி யாரை தேடி போறான் தெரியுங்களா? கர்த்தரை தேடி போறான். அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. தாவீது பஞ்சம் எதனால வந்ததப்பா அப்படின்னு சொல்லி ஆமா ஆண்டவரை தேடி போனானே தவிர எந்தவித தீர்க்கதரிசியை தேடி தாவீது போல. நீங்க யாரை தேடி போறீங்க?
யாரை தேடி போறீங்க? ஆண்டவருடைய சமூகத்துல உட்காருங்க. ஃபர்ஸ்ட் உலகம் கொடுக்க முடியாத ஒரு சமாதானத்தை என் ஆண்டவர், உலகத்துல ஒண்ணும் கொடுக்க முடியாத சமாதானத்தை என் ஆண்டவர் கொடுக்கிறார். அல்லேலூயா. அவருடைய பாதம், அவருடைய சமூகம். செவ்வாய்க்கிழமை தோறும் பாஸ்டர் உட்காரத்துக்கு என்ன வித்து பிடிச்சிருக்கா? ஏன் உட்கார்றாரு ஒரு நாள் ஃபுல்லா? அதை நான் ருசிச்சுட்டேன்னா என்னால விட முடியாதுங்க. ஆமென். என்னால விடவே முடியாது. நான் அதை ருசிச்சுட்டேன்னா அவர் பாதத்துல அமர்ந்து நான் கேட்க வேண்டியது ஆண்டவர் கொடுக்க, எனக்கு ஆலோசனை சொல்ல அவர் ஆரம்பித்து விடுவார். ஆனால் அந்த இடத்தை விட்டு நான் தள்ளி போக எனக்கு மனம் வராது. அந்த இடத்துல ரொம்ப பேர் உட்காராததுனாலதான் நீங்க எங்கெங்கயோ ஓடுறீங்க. அவே உட்கார்ந்து பாருங்களேன், அவ்வளவு ஆசீர்வாதமான காரியங்களை செய்வார். அவன் அவ்வளவு அதிசயமான காரியங்களை செய்வார் உங்க வாழ்க்கையில. எந்தவித பாரபட்சம் பார்க்காத ஒரு தெய்வத்தை ஆராதிக்கிறோம்னா, தாவீது போகிறான் ஆண்டவர் இடத்துல. ஆண்டவர் சொல்ற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இந்த பஞ்சம் யார் மூலியமாய் வந்தது தெரியுமா? கிபியோனியர்களின் நிமித்தம் இந்த பஞ்சம் வந்தது என்று ஆண்டவர் சொல்றார். நல்லா கவனிக்கணும். தாவீது சொல்ற, ஆண்டவரே ஏன்பா பஞ்சம்? உமக்கு விரோதமான எந்த காரியத்தையும் நான் செய்யலையே. 3 வருடம் தொடர் பஞ்சம் வருகிறதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், இந்த பஞ்சம் வந்ததற்கு காரணம் கிபியோனியர்களின் நிமித்தம். கிபியோனியர்களின் நிமித்தம். ஏன் கிபியோனியர்களின் நிமித்தம்? இவர்களை நான் ஒரு நாளும் அசட்டை பண்ண மாட்டேன் என்று ஒரு பெரிய ஆணையிட்டு கொடுத்தான் சவுல். ஆனால் இஸ்ரவேலர்களுக்காகவும் யூதர்களுக்காகவும் மேன்மை பாராட்டுகிறேன் என்று சொல்லி இந்த கிபியோனியர்களை கொலை செய்து போட்டான் இந்த சவுல். அது நிமித்தம் தான் பஞ்சம் வந்திருக்கு அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். அல்லேலூயா. அது நிமித்தம் தான் பஞ்சம் வந்திருக்கு. அப்ப தாவீது சொல்றான், ஆண்டவரே இந்த பஞ்சம் நிக்கணுமே தேசத்துல, எனக்கு ஏதாவது ஒரு வழியை சொல்லுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவர் சொல்றார், என்ன சொல்றாரு தெரியுமா? நீ கிபியோன் இடத்திற்கு போ, அவன் உனக்கு சொல்லுவான். நீங்க நினைக்கிறீங்களா ஒரு சில விஷயம்லாம் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை ஏமாத்திட்டு போனவங்க, ஒரு சில வாழ்க்கையில உங்களை எல்லாம் புறம்பே தள்ளினவங்க, உங்களை அவமானப்படுத்தினவங்க, உங்களை நிந்தித்து பேசினவங்க எல்லாரும் போறாங்களா? சந்தோஷமா இருங்க. அவன் ஆசீர்வாதத்தை உன் மூலியமா ஏன் மூலியமா தடுத்து வச்சிருப்பார் ஆண்டவர். உங்ககிட்ட வரணும் அவன். ஆமென். உங்க மூலியமா தான் வரணும். ஈசாக்கு உடைய நாட்கள்ல பஞ்சம் இருக்கு. ஈசாக்கு சொன்னாரு, நல்ல விதையை விதைத்தார், 30 60 100 பலன் தந்தது. இதெல்லாம் செய்ய டக்கு 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 டக்குன்னு ஆலோசனை ஆண்டவர் கொடுக்கலாமே. ஆனா இப்ப தாவீது கிட்ட என்ன சொல்ற? நீ போய் கிபியோனியர்கள் கிட்ட கேளு. ஏன் சொல்றாரு? எல்லா டைமும் ஆலோசனை தான் கொடுப்பார். ஆனா நம்மள வச்சுதான் ஒரு சில காரியங்களை ஆசீர்வாதம் ஒருத்தனை வைப்பார். நம் நிமித்தம் தான் அவர்களுக்கு ஆசீர்வாதம் தடை பண்ணி வைப்பார். அப்போ தாவீது போய் கேட்கிறான் கிபியோனியர்கள் கிட்ட, நாங்க என்ன பண்ணணும்? கிபியோனியர்கள் சொல்றாங்க, எங்களுக்கு தங்கமோ வெள்ளியோ எந்த வித ஆசீர்வாதமும் எங்களுக்கு வேண்டாம். எந்த யூத ஜனங்களையும் இஸ்ரவேல் ஜனங்களையும் நீங்கள் கொலை செய்ய வேண்டாம். சவுலுடைய குடும்பத்தில் 7 பேரை கொலை செய்யுங்கள், இந்த பஞ்சம் நின்றுவிடும் என்று சொல்கிறார்கள் கிபியோனியர்கள். அல்லேலூயா. ஏன்னா சவுலுடைய குடும்பத்தை எங்களுக்கு துரோகம் செய்தார்கள், ஆணையிட்டு கொடுத்து எங்களை அழித்து போட்டார்கள் சவுலின் குடும்பத்தார். அதனால சவுலின் குடும்பத்தில் 7 பேரை நீங்கள் தூக்கி போடுங்கள், இந்த பஞ்சம் நின்றுவிடும் என்று சொல்லுகிறார். சரி, தாவீது என்ன சொல்றான்? சரி அப்பா, 7 பேர் என்ன பண்ணலாம்? தூக்கி போடலாம். சவுலின் மறுமனையாட்டி ஆகிய ரிஸ்பால் அவளோடு சேர்ந்து 2 பிள்ளைகளை சேர்த்து மலையிலிருந்து தூக்கி போடுகிறார்கள். போய் கிபியோனியர்கள் இடத்துல போய் கேட்கிறான், பஞ்சம் நின்றுச்சா? நிக்கல. ஏன் பஞ்சம் நிக்கல அப்படின்னு பார்த்தா, இந்த ரிஸ்பால் இருக்காளே, அவளுடைய 2 பிள்ளைகள் மலையிலிருந்து தூக்கி போட்டாலும் அந்த பணத்தை அவள் ரெட்டுடுத்தி அதை சாக விடாதபடி அவள் பராமரித்து வருகிறாள் என்று தாவீதுக்கு செய்தி வருகிறது. நிக்கல, பஞ்சம் சாகணும். சவுலின் குடும்பத்துல 7 பேர் சாகணும், அப்பதான் பஞ்சம் நிக்கும். அப்ப தாவீது சொல்றான், நான் என்னப்பா பண்றது? அப்புறம் யோசிக்கிறான் தாவீது, சவுலுடைய எலும்பையும் யோனத்தானுடைய எலும்பையும் 2 எலும்பையும் எடுத்து அவரோடு குடும்பத்தில் இருக்கிற 5 பேரையும் மொத்தமா அந்த எலும்போடு தூக்கி போட்டான். பஞ்சம் நின்றது. நல்ல கைத்தட்டி ஆண்டவர் மகிமைப்படுத்த பார்க்கலாம். நல்ல கைத்தட்டி உற்சாகமாய்.
இந்த குடும்பத்தில் இருக்கிற தேவையில்லாத காரியத்தை நீங்கள் தூக்கி போடுவீர்களானால் உங்க வாழ்க்கையில பஞ்சம் என்பது இருக்காது. கர்த்தர் செழிப்பின் நாட்களில் நம்மை வைப்பார். குடும்பத்துல என்னென்ன காரியம் இருக்கு அனலைஸ் பண்ணணும். பிள்ளைகளை அனலைஸ் பண்ணணும். தாய் தகப்பன் அனலைஸ் பண்ணணும். என் பிள்ளை யார்கிட்ட பேசுறா, யார்கிட்ட பழகுறா, யார்கிட்ட எந்த விஷயத்த பாக்குறா, என் தாய் தகப்பன் சரியா இருக்கிறானா பார்க்கணும். குடும்பத்துல தேவையில்லாத 7 பேரை தூக்கி போடு. கிபியோனியர்களின் சொன்னது நிமித்தம் பஞ்சம் நின்றதாக வேதம் சொல்லுகிறது. அதுக்கப்புறம் வசனத்தை வாசி பாருங்களேன். 2 சாமுவேலின் புத்தகம் 21:14 வாசி பாருங்க. 2 சாமுவேல் 21வது அதிகாரம் 14வது வசனம். சவுலின் எலும்புகளையும் அடக்கம் பண்ணினார்கள். ராஜா கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார்கள். கேட்டறினார். அல்லேலூயா. கேட்டறினதுக்கு பின்பாக கர்த்தர் அந்த தேசத்திலிருந்து பஞ்சத்தை மாற பண்ணினார். குடும்பம் ரொம்ப ரொம்ப பெரிய சொத்து, ஒரு பெரிய ஆசீர்வாதம் உங்களுக்கு. குடும்பம் வீட்டுல என்ன நடக்குது, உங்க பிள்ளைங்களை கண்காணிங்க. குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க. ஆமென். குடும்பமா உட்காந்து சாப்பிடுங்க. இன்னைக்கு பெரிய பிரச்சனை குடும்பத்துல இருந்துதான் பேய் தொடங்குறான். சமுதாயத்துல இருந்து, குடும்பத்துல இருந்துதான். தேவையில்லாத 7 பேரை தூக்கி போடணும். குடும்பத்தில் தேவையில்லாத காரியத்தை தூக்கி போடணும். குடும்பத்துல இருந்து கோபத்தை, ஈகோவை, அசிங்க அருவருப்புகளை தூக்கி போடணும். தூக்கி போட்டு பாருங்க. ஆலோசனை கிடைக்கலையா? ஏன் வறட்சி, ஏன் நமக்கு தோல்வி, ஏன் நமக்கு காரியங்கள் வாய்க்கப்படல, ஏன் சஞ்சலம், ஏன் வியாகுலம், ஏன் இன்னும் காரியம் வாய்க்கப்படல? ஆண்டவர் இடத்துல உட்கார்ந்து கேட்டு பாருங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நமக்கு ஆலோசனை கொடுப்பார். ஒரு ஆலோசனை கர்த்தர் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் பெரிய காரியம், ஒரு பெரிய ஆசீர்வாதம் வேண்டுமானால் சவுலின் 7 பேரை அவர் குடும்பத்திலிருந்து எடுத்து போடும். தேவையில்லாத காரியத்தை குடும்பத்திலிருந்து நீ எடுத்து போடுவாயானால் கர்த்தர் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி உன்னை ஆசீர்வாதமாய் வைக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். சத்தமா கை வைத்து அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா.